என்ன பண்ணுங்க? ஏய் நீ நானும் டான்ஸ் எடுத்து வீடியோ போடுறோம், வீட்ல விடுங்க அவ்வளவுதான். அது ஜிங்டாங் வில்லேஜ் வந்து மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு இதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் பூட்டான் பார்டர்ல இருக்க சமிதாங்ன்ற ஒரு வில்லேஜுக்கு தான் போக போகிறோம். அதுவும் பும்லா பாஸ் போன ரூட்டு தான், கொஞ்சம் ரூட் ஏரியா தான் இருக்கும். இதனால நம்ம போகிறோம். இந்த அங்கே சில மோனாஸ்ட்ரீஸ், வேலி, ரிவர்லாம் இருக்குது. இன்னைக்கு அங்கே போயிட்டு பார்ப்போம். காலையிலே டீ, தோசை, சப்பாத்தின்னு முடிச்சுட்டு நம்ம பும்லா பாஸ் போன அதே வழியில் கிளம்பியாச்சு. ஸ்னோலாம் ஆனால் கரைஞ்சிருச்சு. பும்லா பாஸ் போன பாதி வழியிலே டேக் டைவர்ஷன் போட்டு திரும்பியாச்சு. ஏதோ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஏதோ ஒரு மலையை நோக்கி போகிறோன்னு மட்டும் தெரியுது. ஆனால் இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடை தாண்டி வந்தால் ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இந்த ரோடு இருக்குது. ஆனால் இந்த ரோட்டில் ஒரு கார் கூட போகல, நாம் மட்டும்தான் போகிறோம் இப்போ வரைக்குமே. இந்த மாதிரி பெரிய பெரிய வளைவாக நெட்டான சர்வலாக இருக்குது. பார்த்துக்கலாம், போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வரைக்குமே நாங்கள் எந்த மனுஷாலையும் பார்க்கல கைஸ். வெறும் இந்த இப்போ ஏதாச்சும் இந்த இறமையை பார்க்குறோம். இந்த மாதிரி பெரிய வளைவாக இருக்குது, இல்லை பெரிய சர்வலாக இருக்குது. அப்படியே ஓட்ட போய்கிட்டே இருக்குது. நம்மளும் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஓட்டின்னு தான் இருக்கோம். ஆனால் ஓப்பி வேறு பின்னாடி முடியலன்னு சொல்கிறான். இங்க பாத்துங்க, ஆல்ரெடி ஒரு ஜீவா வந்து ரூம்ல படுத்துட்டு இருக்கான். அவனோட கிளிப்பிங்ஸ் அப்புறமேட்டு உங்களுக்கு ஆட் பண்றான். ஃபைனலி ஜீவா கம்பேக். இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் ஜீவா ஸ்னோ வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட ஓட்டி இருக்க மாட்டான். அதுக்குள்ள டேய் அப்படியே திரும்பி போறேன்டா, கையில ஃப்ரீஸ் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு பழக மாற வச்சுட்டான். பேச்சு மட்டும் பேசுறானுங்க வீரப்பா. மூஞ்ச கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிடா. கைஸ், இப்போ செமிதாங் வில்லேஜ் போகிறோம். இந்தியாவோட கடைசி வில்லேஜ் அது. இந்தியாவோட கடைசி வில்லேஜ்னு சும்மா சொல்கிறாங்கன்ற மாரி ரோடு தான் ஃபுல் ஆஃப் ரோடு, ஃபுல் நெட்டு தான். ஒருத்தன் படுத்துட்டான் பாருங்க. ஆனால் இன்னுமே நாங்கள் இன்னும் 18 கிலோமீட்டர் போனோம். எப்படி போக போகிறோம் தெரியல, பார்ப்போம். காட்டுறேன். இவெல்லாம் பாதி வழியிலே போறோம்னா நாங்க வேற ஒரு புடுத்தி கூட்டின்னு வந்துட்டோம். டேய் சொல்றா என்ன கோபி, கிளம்புறியா? போய் விட்டுருங்க ரூம்ல. இப்பதான் வண்டி கொடுங்கடா, நான் போயிடுறேன்னு சொன்னா என்னை எப்படின்னா வீடு போய் கூட்டின்னு போய் சேர்த்துறேன். அதுக்கு சார் 10 போயில அந்த 10 போய் 10 நேரம் குளிர்காயலாம் சூப்பரா இருக்கும். அதுங்களுக்கு 10 நேரம் நாங்க போயிட்டு வந்துறோம். டேய் இவனே அந்த வீடியோ போலாம் வரக்கூடாது எடுத்து வந்து மாட்டீங்க. இவனும் கூட கோபி வரக்கூடாது எடுத்து வந்து மாட்டீங்க கோபி. இப்போ அவனோட மனநிலையை விட்டு கேளுங்களேன். உன் மனநிலையை சொல்றப்ப இதுல வேற இத்தனை லேயர் போட்டு வந்துற, கழுத்துல இது போட்டு வந்துடுடா, ஒண்ணுமே இல்லாம ஓட்டுனீங்க டேய். எனக்கு கூட்டின்னு வந்து சாவடிக்கிறீங்கடா. உண்மையாவே மூச்சு எப்படித்தாண்டா இருக்கு. அவனை கூட்டின்னு வந்து டார்ச்சர் பண்ண அங்க போட்டோ எடுக்கிறத தீர்த்து போச்சு. இப்படிதான் இருப்பானுங்க. என்னது கஞ்சா அடிச்சு ட்ரிப் போறானா இப்படிதான் இருப்பானுங்க. மேல எல்லாம் தண்ணி எல்லாம் வைப்பாங்களா இப்படி மேல? ஏய் லாஸ்ட் வில்லேஜ்னா என்ன எதுவும் இருக்காது, வாங்க போலாம். தண்ணி இருந்தா கூட போதும். எத்தனை ஓடக்கு பாரம் ஒரு கட்டு காட்டுறோம்னா ஏய் அந்தாண்ட பக்கம் தான் கூட்டானோ, நாங்க விட்டு வந்துட்டா ஜீவா கூட தீங்கிட்டு வீடியோ போட்டுட்டு கொஞ்ச நாள் வண்டியில உட்கார்றோம் இல்லையா?
அங்கேயே நான் சொன்னப்பே ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அழகா போனை வச்சுட்டு கிளம்பி போயிட்டேன். பின்னாடி நேத்து நேரம் கோயிலுக்கு கொண்டு போய் கூட்டின்னு வருவாங்க. நேத்து ஒன்றும் தெரியல, ஜாலியாக இருந்துச்சு. ஏடா நேத்து 4 கிலோமீட்டர் தான் சுத்தி வந்தோம். இங்கெல்லாம் சும்மா ஜாலியாக தானடா இருக்கு. ஏதோ அங்கே பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஒரு மாதிரி பனி பார்க்க இன்னைக்கு தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பனி பார்த்துங்க, அதான் உண்டு. டீச்சர் வந்து பார்த்துக்கிறேன்றியா? ஏடா கப்பி ஃப்ரீசரில் போய் இப்படி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஐசே வேணாண்டா. நாளைக்கு சிலாபாஸ் போறோம். நான் சிலாபாஸ்ல போயிட்டு நம்ம 2 பேரும் டான்ஸ் அடி வீடியோ போடுங்க. ஆமா, நான் இதுல உட்காந்துப்பேன் இல்லையா, எங்கதான் வண்டி பக்கத்துல நின்றுவோம். ஏன்னா போய் போட்டோ எடுங்க, எதுனா பண்ணுங்க. ஏய் நீ நானும் டான்ஸ் எடுத்து வீடியோ போடுறோம், வீட்டுல விடுங்க, அவ்வளவுதான். ஒரு vlog ஒன்று போட்டுலாம்டா இதை வச்சு. உயிர் மேல பயத்துல உள்ளவர்கள் தான் வந்து இப்படி எல்லாம் ஓட்ட முடியும். நாங்களே பயத்துல தான் ஓட்டிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு 2 பழத்தாக்கு நடுவுல போனோம். இப்ப வாகெல்லாம் போட்டோம்னா சரி நின்றா. நம்ம ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்ல போட்டோம்னா அருமையா இருக்கு பிளேஸ். ஆனா ஆமா, பிரேக் தான் பம்ப் பிடிக்க மாட்டேங்க, மத்தபடி ஒரு பயம் இல்ல. பிரேக் பம்ப் பண்ணி இப்ப கொஞ்சம் எடுத்துட்டேன், பம்ப் பண்ணி கொஞ்சம் வச்சுட்டேன், பிடிக்குது போகுது. இப்ப லெஃப்ட்ல காட்டுறா பாருங்க. கண்ணால வந்து பார்க்கும்போது தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸா நல்லா இருக்கும். ரைட் சைடு மெதுவா ஓட்டிட்டு போறான். இன்னும் நிறுத்தியா என்ன சொல்ற, அவ்வளவுதானே தவிர கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில் மேல டிரைவிங் ஸ்கில் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால அப்படி போயிட்டு இருக்கோம். சரியான அது இல்லை காய், ரோடு இங்க கொஞ்சம் வேகமா திருப்பினீங்கன்னா பட் அவ்வளோ கீழே. பொங்கர்லாம் நாங்கள் போனதில்லை, ஆனால் எங்களுக்கு இதுவே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு. பொங்கர்லாம் கூட இதான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்ல போடா, ஏடா லெஃப்ட்ல போற, கொஞ்சம் இல்லை நிறைய பயமாக தாங்க இது. நல்லா இப்படி காட்டுறா போனு, அதான் அந்த பள்ளத்தாக்கு நல்லா தெரியல. வண்டி ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சேஃபா கோபி சொன்ன மாதிரி அந்த சேஃபா கொண்டு போய் சென்னையில விட்டுருக்குற மாதிரி சரியா இருக்குது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா லெஃப்ட்ல போய் கட் அடிச்சு மறுபடியும் ரைட்டுக்கு எடுத்தாங்க. நாங்களே இப்ப வந்து நாங்க ரைட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா கொஞ்சம் போக போக கொஞ்சம் பயம் அதிகமாகுது. Guys, finally we reached Zentang village வந்துட்டோம். பாருங்க எங்கடா வில்லேஜ், எங்க நான் வந்துட்டு கட்டுறா. அதான் அங்க இருந்து வந்தோம் கைஸ், அங்க இருந்து வந்தோம். கை கட்டுலையா இந்த பக்கம் லைட்டா அந்த மலையில இருந்து வந்தோம் கைஸ். என்னன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கொங்கர்னா தான் போலான்னு பார்த்தோம். அது ஏதோ ஆஃப் ரோடு அது இதுன்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க ஸ்கிப் பண்ணி வந்தா உயிர் பயத்தை காட்டிட்டாங்க பரமான்ற மாதிரி. அவ்வளோ இந்த மலையை பார்த்து பயந்துக்கினே ஓடினோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து இறங்கியாச்சு. ஆனா இங்க வந்து இங்க ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப போறோம். ஏன்னா மறுபடியும் போனோம்னா இன்னும் நாங்க பனிமலை எல்லாம் கிராஸ் பண்ணி போனோம், டைம் இல்ல. இப்ப வந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும் நம்ம? 8. இப்போ டைம் 11 12. நாங்க ஒரு 1 hour நாங்க போட்டோ ஷூட் பண்ணோம். அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours ஆயிடுச்சு. 4 hours இது ரீச் ஆகும். 16 kilometers கடைசி 1.5 மணி நேரத்துல வந்தோம். 16 கிலோமீட்டர் கூகுள் மேப்லயே 1 hour காட்டுச்சுன்னா இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். இந்த ரோடு உங்களை காட்டணும். பசங்க விளாக் எடுத்துருக்கேன், அப்பதான் இந்த விளாக் நம்மதான் நான் வண்டி ஒரு பிளேஸ் ஆக்கி விளாக் பண்ணோம். வெல்கம் டு கார்சம், பிக்கெஸ்ட் கார்சம் ஷார்ட் ஆன் இதானா.
புத்திஸ்ட் ஐயோ உள்ள ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்க. ஷூலாம் போட்டு நான் போகலாமான்னு கூட தெரியலையே. பழது காலத்தை வச்சாங்கடா. 2 பேரும் அப்லோட் பண்ண 2 பேர் சேனலையும் வந்து டேக் பண்றோம். பழாப்பில் பார்த்தோம், கொலாவில் போடுறோம், பார்த்துக்குங்க. இதெல்லாம் போடுற மாதிரி தெரியல. இவ்வளோ எடுத்து எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கோம். இப்போ இதுதான் லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா. பூட்டானோட பார்டர்ல இருக்கிறோம். அந்த மலை தாங்க பூட்டான். இது இங்க இருந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்க வந்து செல்சியஸ் கம்மியா இருக்கு. ஆனா இந்த ஒரு கோயில் பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்க இவ்வளோ காடு மலையை தாண்டி இந்தியாவோட லாஸ்ட் கால்வெடி எடுத்து வச்சுட்டோம். இவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு பூட்டான் போக தெரியாதான். இப்போ போற மாதிரி அதை எகிரி வச்சுக்கோங்க. என்ன பக்கட்ட பூட்டானே பாத்தீங்கன்னாலே தெரியும். எப்போலாம் டைம் ஜோனே மாறிடுச்சு. பூட்டான் டைம் ஜோன்ல இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லாம் கோயில் சுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மான்ஸ்லாம் வந்து இது சுத்தி கோயில் சுத்தி இருக்கும். இதை வந்து சுத்தினே போவாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து கார்சன் சோட்டான்ல இருக்கும். இதுதான் வந்து புத்திஸ்டோட பிக்கெஸ்ட் சோட்டான் இப்போ இந்தியாவில் இருக்கிறதுல. இது வந்து இப்போ சமிதான் வில்லேஜ் வந்து இங்கே எங்கே இருக்குன்னா பூட்டானோட பார்டரில் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோட்டான் வந்து புத்திஸ்டோட டிசைன்லேயே கட்டியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஊரில் இருந்ததோட. இது ஆல்மோஸ்ட் 90 feet ஹைட்டு. இந்த வில்லேஜ் வந்து சமிதான் வில்லேஜ் வந்து எங்கே இருக்குன்னா பூட்டானோட பார்டரில் இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் பூட்டான் டிசைனில் தான் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி என் டைம் ஜோன்லாம் பூட்டானில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜில் இருக்கும். நான் இதுக்கு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம். இங்கே ஒரு புத்தர் சிலை ரெடி பண்ணிருக்காங்க. பசங்க நல்லா பாடுபட்டு நடங்க. சரி, நம்ம இது உள்ள என்ட்ரு ஆகும். ஆமாம், நான் ரெக்கார்டே பண்ணலண்ணா. இப்போதைக்கு இதை சுற்றி பார்க்குறத விட எங்களுக்கு வந்து எப்படா வீட்டுக்கு போகணும் தான் இருக்கு. கோபியோட ஃபீலிங் எனக்கு இப்போ தான் புரியுது. ஃபுல்லுமே நம்ம சுற்றி வர்றது தான் போல. இந்த மேலே இருக்க சோட்டான் வந்து 90 feet ஹைட். சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்கு. பெரிய பெரிய மலைக்கு நடு. அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு கோயில் தான். இப்போவே வந்து 12 ஆகுது. நாங்கள் தவாங்க ரீச் ஆகணும்னா இப்போ கிளம்புனா தான் வாய்ப்பு உண்டு. ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறோம். மதியம் எங்கேயும் ஹோட்டல் கிடைக்காதால சாப்பிடவே இல்லை. வழியிலேருந்து இந்த ஆர்மி கேம்பில் தான் நிறுத்தினோம். அண்ட் இங்கே தான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அண்ட் இங்கே வந்து எதனா தமிழ் ஆர்மி அண்ணா இருக்காங்களான்னு கேட்டோம். அவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அவர் செம்ம ஸ்வீட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தார் எங்கள் கூட. அவருக்கு எங்களை விட்டு போக மனசு இல்லாமல் 1/2 மணி நேரம் எங்களை விடவே இல்லை. அப்புறம் அவரே டைம் ஆகிடுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அந்த அண்ணா வேறு தமிழ் நான் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு சொன்னார். இருந்தாலும் அவருக்கே தெரியும் தவாங்க நாங்கள் போக டைம் ஆகும்னு சொல்லி அவர் எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. ஆனால் ரொம்ப நல்லாவே பேசினார். அப்படியே அங்கேருந்து தவாங்க கிளம்பி கொஞ்சம் இந்த மாதிரி ஆஃப் ரோட்ஸு, இந்த மாதிரி இந்த பிங்க் கலர் மரத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியாக ஓட்டின்னு வந்துட்டோம். ரைஸ் இன்னைக்கிட்டே வந்து நம்ம செம்டாங்லேருந்து வந்தாச்சு. ஆனால் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் சஜஸ்ட் பண்ண ரோட்டை நம்ம ஆஃப் ரோடு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டின் பண்ண ரோடு வந்து ராங் ரூட் தான். கூகுள்லே காட்டாத ரூட்டு தான் கரெக்ட் ரூட் தான். இப்போ அந்த ரூட்டில் வந்தோம். ஸோ ஈஸியாக வந்துட்டோம். பட் எனிவே அந்த ரூட்டில் வந்து போனது வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்தது. இப்போ 5 o'clock கரெக்டாக 5 o'clockலாம் நம்ம தவாங்க ரீச் ஆகிட்டோம். இப்போ தவாங்கில் தான் பேசிகிட்ருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கரெக்டாக நாங்கள் அந்த ராங் ரூட்டுக்கிட்ட கிளம்பிட்டோம். சீக்கிரமாக அந்த ஒரு பிளேஸ் மட்டும் விசிட் பண்ணிட்டு
அப்பன்னு பார்த்து ஒரு கேப் வந்தது. கேப்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஒரு பையா கிட்ட தான் கேட்டோம். அந்த கேபில் வந்த பையனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க 2 பேர்கிட்ட பேசி தான் இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்கிறதே கண்டுபிடிச்சோம். லாங் ரூட்டில் போய் ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ், ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்தது. இப்போ அந்த ரூட்டில் போகணும்னு பயந்துன்னே நாங்கள் சீக்கிரம் கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனால் எப்படி இருந்தாலும் இதுவே 5 o'clock ஆகிடுச்சு. அதாவது கரெக்டாக 1 place தான் விசிட் பண்ண முடிஞ்சுது. ஏதோ பார்டர் ஆஃப் இந்தியா லாஸ்ட் வில்லேஜ் போயிட்டோன்னு ஒரு சந்தோஷத்தை பட்டு கண்டிப்பாக. லாஸ்ட் டே அட் தவாங்கில் வந்து இப்போ தவாங் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ், நான் தவாங் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டாக பொதுவாக சொல்கிறேன். நார்த் ஈஸ்ட் பீப்புள்ஸ் எப்படின்னா, நாங்கள் ஒரு மொபைல் ஷாப் போனோம். அந்த ஒரு மொபைல் ஷாப்பில் ஒருத்தன் என்ன சொன்னான்னா, மெமரி கார்டு வாங்கலான்னு போனோம். அவன் மெமரி கார்டு வந்து ஹிந்தியில் கேட்டால் தான் தருவேன், தமிழில் கேட்டால் தரமாட்டேன். ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொன்னான். தமிழனுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு நாங்கள் வீரப்பா அந்த மெமரி கார்டே வாங்காமல் கோப்ரோ எடுத்துன்னு வந்து கோப்ரோவிலே ஷூட்டே பண்ணல நாங்கள் அந்த மாதிரி. ஆனால் இந்த மீட் பண்ணதில் அந்த ஒரு ஆள் தான் கொஞ்சம் பலாரு. மீதி எல்லாருமே ரொம்ப டவுன் டு எர்த்து, சரியான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நம்மளெல்லாம் ஏதோ வெளிநாட்டுக்காரங்க மாதிரி பார்ப்பாங்க. எப்படி ஒருத்தர் மேகாலயில் கேட்டார், எப்படி எங்கள் பீப்புள்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிறாங்களா, யூ ஆர் ஹாப்பி அந்த மாதிரி விசாரிச்சார். அதுக்கப்புறம் இப்போ யாருன்னா சில டைம் பைக்கில் போகும்போது இப்படி குனிஞ்சு வணக்கம் சொல்கிறாங்க, நம்மளாடு வணக்கம், நம்மள ஒரு ஆளாக மதிக்கிறானுங்க. அப்புறம் இப்போ கூட பைக்குக்கு போய் ஏர் செக் பண்ணி ஏர் அடித்தோம். சரி 3 பைக்கு 10 ரூபா கேட்பாங்க நம்ம ஊரில், சரி 30 ரூபா எடுத்து வச்சோம். தலைவன் வந்து காசுலாம் வேணான்ட்டான். சரியான ஷாக்கிங் எங்களுக்கு. இந்தமாரி ரொம்ப ஸ்வீட்டாக பீப்புள்ஸ் இருக்காங்க. எனிவே இன்றைக்கி ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஃப் ரோடு பிளாக் ஐஸில் ரைட் பண்ணோம், ஸ்னோவில் ரைட் பண்ணோம். தென் வந்து ஃபுல் ஸ்லோப்பு, ராங் ரூட்னாலும் நல்லா இருந்தது. அப்புறம் நைஸ் வில்லேஜு, இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜு. அப்புறம் வேலி இருந்தது, ரிவர் இருந்தது. அப்புறம் ஒரு ஆர்மி ப்ரோ கிட்ட நல்லா பேசினோம். ஒரு மிக்சடாக நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. ஓகே, see you at another viewpoint, guys.